மாலை தூபம். இது மாமை தூபம் மற்றும் பழைய ஏற்பாட்டு பொன் தூபபீடம் குறித்த முக்கிய சத்தியங்களின் சுருக்கமான தொகுப்பு. ஆசாரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த பொன் தூபபீடத்தின் 2 வளையங்களும் 2 தண்டுகளும் வெறும் வரலாற்று பொருட்கள் இல்ல. இன்னைக்கு நாம தேவ ஊழியத்தை எப்படி முன்னெடுத்துச் செல்லணும்னு சொல்லித்தரோம் ரொம்பவே ஆழமான ஆவிக்குரிய அடையாளங்கள். முதலாவது அதோட வளையங்கள். பாருங்க, மத்த பொருட்களுக்கு 4 வளையங்கள் இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஏன் 2 வளையங்கள்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த 2 வளையங்களும் கிறிஸ்துவ உறுதியா சுட்டிக்காட்டும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற 2 காரியங்களை குறிக்குது. இரண்டாவதாக அதன் நகர்த்தும் வல்லமை. அந்த வளையங்களுக்குள்ள செருகப்படும் 2 தண்டுகளும் ஆவியையும் சத்தியத்தையும் குறிக்குது. அதாவது இந்த உறுதியான பழைய சாட்சிகளை இன்னைக்கு தேவ ஆவியும் சத்தியமும் இணைந்து செயல்படும்போது மட்டுமே சபைகள் மூலமா நாம சரியா முன்னெடுத்துச் செல்ல முடியும். இறுதியாக செயல்படும் நேரமும் கீழ்ப்படிதலும். உடன்படிக்கை பெட்டியில தண்டுகள் நிரந்தரமா இருக்கும். ஆனா இந்த தூபபீடத்தோட தண்டுகள் தேவனுடைய மேகம் அசையும்போது மட்டும்தான் செருகப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரியுது? நாமும் நம்ம சொந்த பழக்க வழக்கத்துல தேங்கி கிடக்காம தேவன் எப்போ செயல்படுறாரோ அப்போ நாமளும் கீழ்ப்படிஞ்சு அவரோடு சேர்ந்து பயணிக்கணும். இன்னைக்கு தேவனுடைய வழிநடத்துதலாகிய அந்த மேகத்தை உணர்ந்து ஆவியோடும் சத்தியத்தோடும் அவர் காட்டும் பாதையில நாமும் தொடர்ந்து முன் செல்வோம்.